என்னம்மா இப்படி கண்ணா பின்னாடி அடிபட்டு வந்திருக்கீங்க? என்ன சார் உங்க கைவரிசையை காட்டிட்டீங்களா? ஐயோ இல்லைங்க, அவ ஏதோ ரோட்ல திருடியை துரத்தின்னு போயிருக்கா, அதுல அடிபட்டு இருக்கு. இங்க பாருங்க மேடம், நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. முதல்ல நீங்க உங்களை கவனிச்சுக்கோங்க, அப்புறமா சமூக சேவையெல்லாம் பார்க்கலாம். டாக்டர் ட்ரிப்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு, அதை ஏத்திட்டு போங்க. வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, நாளைக்கு வந்து வேணா போட்டுக்கிட்டுமா? மேடம், உங்களுக்கு நான் சொல்றது புரியாதா? தமிழ்ல தானே பேசுறேன். போற வழியில மயக்க போட்டு விழுந்துட்டா அதுக்கப்புறம் பசங்களை யாரு பாப்பா? பேச்ச வளர்க்காம போய் ட்ரிப்ஸ் ஏத்துற வழியை பாருங்க. சார், ரிசப்ஷன்ல பணம் கட்டிடுங்க. சரிங்க, வா சாந்தா. யாரு? நியூரோ டாக்டருங்களா? அவர் ஈவினிங் தான் வருவார். உங்களுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் வேணுமோ அப்போ கால் பண்ணுங்க. ஓகே? என்ன தேடுறீங்க? இல்ல, பர்ஸ்ல ஒரு 2000 ரூபா வச்சிருந்தேன், காணோம். நீ எதுவும் பார்த்த? ஐயோ, என்னைக்கு நான் உங்களை கேட்காம காசு எடுத்திருக்கேன். நல்லா தேடி பாருங்க. ஒரே ஒரு நோட் தான் வச்சிருந்தேன், பாரு. நேற்று வீட்டில் கூட பார்த்தனே, இருந்தது. வீட்டில் இருந்தா அந்த பணத்துக்கு என்ன கை கால் முளைச்சா ஓடி இருக்கும். உனக்கெல்லாம் பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? வீணா பேசி கோத்த தூண்டாத. நான் போய் கார்டில் காசு கட்டு வரேன். அப்படி உட்காரு. மேடம், உங்களுக்கு தானே ட்ரிப்ஸ் ஏத்தணும்? ஆமா, வாங்க. சாந்தா, காசு கட்டிட்டீங்களா? கட்டியாச்சு. அந்த தொலைஞ்ச பணம் கச்சிச்சிங்களா? அது எப்படி கிடைக்கும்? அது என்ன மாயமா மந்திரமா தானா வர்றதுக்கு? சரி சரி, நான் வேணா வீட்டுக்கு போயிட்டு குழந்தைங்கள ஒரு 8 பார்த்துட்டு வந்துருவா. அதான் பிபி கூட இருக்காளே, அவ நல்லா பார்த்துப்பா. ஏன் அப்ப நான் நல்லா பார்த்துக்க மாட்டேனா? இது ஆஸ்பத்திரிங்க, நம்ம வீடு மாதிரி என்கிட்ட மல்லு கட்டுறீங்க. இப்ப என்னன்ற? வீட்டுக்கு போன்றியா வேணான்றியா? தாராளமா போயிட்டு வாங்க. இங்க இருக்க ஒரு ஆயா கிட்ட சொல்லிட்டு போறேன், உனக்கு ஏதாவது வேணா கேளு, சரியா? சரி. ஷப்பா, இந்த விஜயா கையில் ஃபோனை கொடுத்து காசை வாங்கி, ஐயோ எங்கே நடக்கிறது இதெல்லாம்? சே, இந்த ஃபோன் எப்படி சார், நல்லா இருக்குமா சார்? இந்த ஃபோன் வேலை செய்யல, என்னன்னு பாருங்க. இந்த சிம் கார்டே வேலை செய்யாது. கம்பெனி மூடி பல மாதம் ஆச்சு. பேப்பரும் பார்க்கறதில்ல, நியூஸும் கேட்கறதில்ல. இதில் ஃபோன் வேலை செய்யலன்னு தூக்கின்னு வந்துடுறீங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதா? வேற கம்பெனி சிம்மு தான் சார் மாற்றணும். நான் அதை கேட்கல. அப்புறம் 3 கம்பெனி எப்படி திறக்கிறது அதை கேட்டேன். ஏய், டீசெண்டாக இருக்கிறியான்னு பார்க்குறேன், இல்லை உன்னை மொத்தமாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவேன். பேசாமல் ஓடி போயிடு. ஏதோ கொஞ்சம் போர் அடிக்குது, பேசிட்டு போகலான்னு வந்தால் ரொம்ப தான் கோவப்படுற. இனிமே எவ்வளோ போர் அடித்தாலும் கிடைக்க வர மாட்டேன். யாருமே சரியில்லடா. எவன் மூஞ்சில் இன்னைக்கு மூச்சுனே தெரிலடா. ஏழ்றீங்களாம் வந்து சேருது, இம்சை பிடிச்சவனு. சரி சார், அந்த ஃபோன் என்ன விலை? இது கொரியன் செட்டா சார்? சார், என்ன விஷயம் சார்? பொள்ளாச்சி நகையை திருடிட்டு சென்னைக்கு ஓடி வந்த ஒரு பொண்ணோட செல்போன் இந்த கடையில் தான் இருக்குன்னு கண்ட்ரோல் ரூம்லேருந்து எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். உங்கள் பேர் என்ன? ஜான் சார். இங்கே பாரு ஜானு, மனுஷன் வேணா பொய் சொல்லலாம், ஆனால் மிஷின் பொய் சொல்லாது. காணாமல் போன அந்த பொண்ணோட செல்போன் சிக்னலு இந்த கடையிலேருந்து தான் காட்டுது. இதோ இந்த பொண்ணு தான். சார், இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் இந்த பொண்ணு செல்ஃபோன்லாம் வந்து சர்வீஸ் கொடுக்கல. இதை பாரியா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு காலையில் அந்த செல்ஃபோன் உன் கடைக்கு வந்திருக்கு, ஆனால் அடிக்கடி ஆஃப் ஆகிருந்திருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பக்காவாக ஆன் ஆயிருக்குது. விளக்கமாக சொல்லிட்டேன், இப்போ புரியுதா? புரியலண்ணா, ஸ்டேஷனுக்கு வா, எங்கள் பாஷையில் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் சொல்லிடுறேன். திருட்டு ஃபோனை யார் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது? அந்த விஜயா கொடுத்த ஃபோன் தான் சுவிட்ச் ஆஃபில் இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஃபோனை சரி பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணோம். அந்த ஃபோனாக தான் இருக்குமோ?
சார் ஒரு நிமிஷம் சார். டேய் அந்த ஃபோன் எடு. சார் அநேகமாக இந்த ஃபோனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். எப்படி சொல்ற? இந்த ஃபோன் தான் இன்னைக்கு காலையில் சர்வீஸ்க்கு வந்துச்சு. வந்ததுலேருந்து சுவிட்ச் ஆஃபில் தான் சார் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரி பண்ணி ஆன் பண்ணேன். எங்க போனை கொடு. இந்த போனை கொடுத்தவரோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? சார் இருக்கு சார், ஒரு நிமிஷம் சார். ம். சார் அவர் பேர் சம்பத்து. சரி சார் யார் சர்வீஸ் கொடுத்தாலும் இந்த நோட்டில் தான் சார் எழுதி வைப்பேன். இதுல இருக்க ஃபோன் நம்பரு அந்த சம்பத்து பேர்ல இருக்கா? இல்லை சார், 2-3 நாளைக்கு முன்னாடி தான் விஜயான்ற லேடிக்கு நான் தான் சார் அந்த சிம் கார்டு போட்டு கொடுத்தேன். அவங்க 2 பேர் குடுக்கல் வாங்கல, அந்த சம்பத்துக்கு வந்து இந்த செல்போனை கொடுத்துருக்காங்க. விஜயாவா? எனக்கே தலையை சுத்துதுப்பா. அந்த அம்மா அட்ரஸ் கொடு. இதோ ஒரு நிமிஷம் தரேன் சார். இந்தாங்க சார். அந்த சம்பத்துக்கு ஃபோன் பண்ணி காலையில ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. என்ன ஏதுன்னு விசாரிப்போம். சரிங்க. அப்புறம் அந்த பொண்ணு வீட்டு தேடி போறது பெரிய ரப்சரா இருக்குப்பா. ஆமாயா, கண்டுபிடிச்சிடலாம்யா. இப்போ சொல்றீங்கய்யா தகவல். சரி ஏய், என்ன ஷூட்டிங் போயிட்டு ட்ரெஸ்ஸே கழட்டாம அப்படியே நேரா வந்துட்டீங்களா? என்னடா குடிகார பையல சரக்கு உள்ள போனா என்ன வேணாலும் பேசுவியா? பிச்சு விடுவோம் பிச்சு. நான் கேட்கிறேன்ல சொல்லியா? நான் பேசுறேன். பாரு வேற ஆள பாரு. நீங்க எல்லாம் ஷூட்டிங் போலீஸ் ஏய், தானே? இந்த தூக்கி போய் வச்சு லாடம் கட்டி ஜாக்கிரதை. என்ன மனுஷங்க ஆபீசர்? நானே இந்த ஷூட்டிங்க சொல்லல, இந்த ஷூட்டிங் ஏய் சொன்னேன். கொன்னுடுவேன் ஒண்ணு. ஏய் விஜய் வீடு எங்கடா இருக்கு? ஏ விஜயா இருக்கு, பி விஜயா இருக்கு, சி விஜயா இருக்கு, என்னோட விஜயா இருக்கு. உங்களுக்கு எந்த விஜயா சார் வேணும்? இவங்கிட்ட பேசினா நம்ம பொழப்பு கேட்டு போயிடும். வாங்க போலாம். போடா குடியார பயல. என்ன சார் விஜயா வேணாமா? வாங்க வேணாண்டி போங்க. நான் ஏன் விஜயா கிட்ட தான் போறேன். விஜயா விஜயா அதெல்லாம் ஒன்றும் கேட்க முடியாது. ஐயோ வீட்டுக்கு வேற போகணும், டைம் ஆயிடுச்சு. சிங்கம் 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 நாதர சிங்கம். என்ன பாஸ் பாட்டெல்லாம் பலமாகுது. நம்ம ஏரியாவுக்கு போலீஸ் வந்திருக்கு. போலீஸா? ஆமா, யாரோ விஜயாவா? விஜயாவா? விஜயாவை தான் கேட்டாங்க. எல்லா விஜயா இவன் ஒரு குடிகார பையன் ஏதோ உளறிட்டு போறானே. போற போக்குல வெடிகுண்டு கொளுத்தி போட்டு போயிட்டு இருக்கான். ஒருவேளை நம்மள தான் தேடி வந்திருப்பாங்களோ? ச்சே. என்னையா பூட்டி இருக்கு? ஆமாங்கய்யா, தெரியலங்கய்யா. வீட்டுல யாருமா? என்ன விஷயம் சார்? விஜயா வீடு இதுதானம்மா? எங்க போனா அவ? வீடு தான் சார், ஆனா ஆளை ரொம்ப நாளா காணோம். இந்த பாருமா, அவ 15 லட்ச ரூபா நகையை திருடின பொண்ணோட கூட்டு வச்சிருக்கா. அதான் அவ கையில கிடைச்சா பொரியல் பண்ணலான்னு தேடிக்கிட்டு இருக்கோம். அவ வந்தான்னா ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. சரி சார். இல்லைன்னா ஒரு போனை போடு, நாங்க வந்து பார்த்துக்கிறோம். அசமா நம்ம மாட்டிக்கிட்டோம். வந்தா தகவல் சொல்றேன் சார். கண்டிப்பா சொல்லுமா. பாவீங்களா, ஒன்றை நான் போனை திருடினதுக்கு 15 லட்சம் கதை கட்டி விடுறானுங்களே. நல்லா இருப்பானுங்களா இவனுங்க? இதுக்கு மேல இருந்தோம் நாம மாட்டிப்போம். எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். முன்ன ஒரு காலத்துல முருங்கை மர காட்டுக்குள்ள தந்திரம் மிகுந்த நரி வாழ்ந்து வந்துச்சு. அது காடு விட்டு நாடு தேடி ஓடி வந்துச்சு. ஓடி வந்த கொள்ள நரி கால் தவறி விழுந்ததடி. நீல நிற சாம்பல் கொண்டு தொட்டி ஒன்றிலே அது நிறம் மாறி போனதடி சின்ன பொம்பளை. நரி கலர் மாறி போச்சு, காடு தேடி ஓடி போச்சு. காட்டுக்குள்ள ஓடி போன நரி என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு? மொத்த மிருகங்களை விரட்டிச்சு. நரியின்
என் ராஜ்யம் நடந்துச்சு. ஒரு நாள் மேகம் இடித்தது, வெடித்தது. காற்றடித்தது. மழை பொழிந்தது. காட்டு விலங்குகள் கொஞ்சம் பயந்தன. குளிரில் நடுங்கின. நீல நரி வாசல் வந்து ஓலையிட்டு அழுதன. நரியும் வெளியில் வந்தது. மழையில் கொஞ்சம் நனைந்தது. நீல சாயம் கரைஞ்சது. ராஜா வேஷம் கலைந்தது. நீல சாயம் வெளுத்து போச்சு. டும் 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 டும். ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு. டும் 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 டும். டும் 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 டும். நீல சாயம் என்னாச்சு? வெளுத்து போச்சு. ராஜா வேஷம் என்னாச்சு? கலைஞ்சு போச்சு. நீல சாயம் வெளுத்து போச்சு. டும் 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 டும். ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு. டும் 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 டும். நரி காட்டை விட்டு ஓடி போச்சு. டும் 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 டும். நரி காட்டை விட்டு ஓடி போச்சு. டும் 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 டும். கதவு திறக்கேன் இவ்வளோ நேரம், கதவு திறக்கேன் இவ்வளோ நேரம்னு கேட்டேன். அப்பா, பிபி அக்கா சூப்பரா பாட்டு பாடினாங்களா, அந்த சத்தத்துல கேக்கல. என்ன பார்க்குற, என்ன தேடுற வெளியே? அங்கே ஆஸ்பத்திரியில் ட்ரிப்ஸ் ஏறின்னு இருக்கு, அவளை அனாதையாக விட்டு வந்திருக்கேன். இங்கே நீ பாட்டு கூத்துன்னு சந்தோஷமா இருக்க, உனக்கு கவலையே இல்லையா? இல்ல, குழந்தைங்க கேட்டாங்க. குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், பெரியவங்க நமக்கு தான் அறிவு வேணாம். நானே காசு எங்க வச்சேன்னு 1000 டென்ஷன்ல வரேன், நீ என்னடா பாட்டு பாடி வெறுப்பேத்துற? ச்சே, காசு எங்க வச்ச? இங்கதானே பார்த்தேன், எங்க வச்சேன்னு தெரியலையே. அக்கா இப்ப எப்படி இருக்காங்க? எல்லாம் உயிரோட தான் இருக்கா. எங்க போச்சு? அது ஏன் பை? வந்த முத நாளே எல்லாம் திருட்டு போச்சுன்னு சொன்ன, அப்புறம் எங்கேருந்து வந்துச்சு இந்த பையி? இல்ல, என் துணிமணி பேக் மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. பேக் விடு.
ஐயோ, என் பேக்குள்ள எப்படி பணம் வந்துச்சு? அதைத்தான் நானும் கேட்குறேன். உன் பேக்ல எப்படி காசு வந்தது? சத்தியமா நான் எடுக்கல. ஆ? நான் உன்னை கேட்கவே இல்லையே. நீயா வாக்குமூலம் கொடுக்குற? இதுல இருந்தே தெரியல உன் யோக்கியதை. வந்த முத நாளே தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன் சாந்தா கிட்ட. இப்படி தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் உன் தலையில் தூக்கி போட்டுக்காதான்னு. எப்படி கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாம எங்கேயே காசு திருடி இருக்க? இது பாருங்க, இது நம்ம வீடு. நம்ம வீட்ல நான் எதுக்காக காசு திருடணும்? இப்ப அக்கா போகும்போது கூட என் முதல் சம்பளத்தை உங்ககிட்ட தான் கொடுத்தேன். ஆ? நல்லா பிளான் பண்றியே. 100 ரூபா கொடுத்து 2000 ரூபா ஆட்டையை போடுறியா? ஆ? ஏதோ வார்த்தைக்கு வார்த்தை நம்ம வீடு என் அக்கான உரிமை கொண்டாடுற. இப்படி சோறு போடுற வீட்டுல திருட சொல்லிதான் உங்க வீட்டுல சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா? தயவு செஞ்சு என் வீட்டை பத்தி எதுவும் பேச வேண்டாம். ஆஹா, உங்க வீட்டை பத்தி சொன்னோன்னா ரோஷம் பொத்துக்கிட்டு வருது. உங்க வீடு அவ்வளவு நல்ல வீடா இருந்தா கிளம்பி போ. கிளம்பு கிளம்பு. நல்லா பிளான் பண்றியே. 100 ரூபா கொடுத்து 2000 ரூபா ஆட்டையை போடுறியா? ஏதோ வார்த்தைக்கு வார்த்தை நம்ம வீடு என் அக்கான உரிமை கொண்டாடுற. இப்படி சோறு போடுற வீட்டுல திருட சொல்லிதான் உங்க வீட்டுல சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா? தயவு செஞ்சு என் வீட்டை பத்தி எதுவும் பேச வேண்டாம். ஆஹா, உங்க வீட்டை பத்தி சொன்னோன்னா ரோஷம் பொத்துக்கிட்டு வருது. உங்க வீடு அவ்வளவு நல்ல வீடா இருந்தா கிளம்பி போ. கிளம்பு கிளம்பு. அக்கா வந்து சொல்லட்டும், நான் வீட்டு விட்டு போறேன். ஏய், எத்தனை நெஞ்செழுத்து இருந்தா இப்படி என்னையே எடுத்து பேசுவ? அதுவும் என் வீட்டுல இருந்துகிட்டே. இது உன் கூட பிறக்காத அக்கா சொல்லி கொடுத்ததா? இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். மரியாதை எங்கேயாவது கிளம்புறியா இல்லையா? இல்ல, இப்படிலாம் சொன்னா நீ கேட்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஏட்டு இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி உன்னை பிடிச்சிட்டு போக சொல்றேன். அப்பா வேண்டாப்பா, பிபி அக்கா பாவம், அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுக்காதீங்க. ஆமாப்பா. நர்மதா வாங்க. ஏய், இவங்களை என்ன பண்ண போறீங்க? குழந்தைங்க மேல கைய வச்ச மரியாதை கெட்டுரும். கையெடு. உள்ள வந்த அவ்வளவுதான். போகல போங்க. கேப்பீங்களா? நான் சொல்றது கேப்பீங்களா? குழந்தைகளை அடிக்காதீங்க. வீட்டை விட்டு வெளியே போறியா? நான் வெளியே போறேன். குழந்தைங்களை அடிக்காதீங்க. இன்னும் கிளம்பலையா? கிளம்பிடுறேன். போறியா இல்லையா? இல்ல அடிக்கவா? குழந்தைங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. பாரு எப்படி நடுவில் போறாங்க.
ஏமா கொஞ்சம் ஓரமா போம்மா. நடு ரோட்ல போயிட்டு இருக்க, வண்டி வருது கண்ணு தெரியல. என்ன பேபி ஆச்சரியமா இருக்கா? கண்ணாடியே இல்லாம உன்னை நீயே பாக்குற மாதிரி இருக்கா? கண்ணாடியே இல்லாம உன்னை நீயே பாக்குற மாதிரி இருக்கா? எனக்கும் உன்னை பார்த்தது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. எத்தனையோ தடவை உன்னை ஆத்தா திட்டினப்பவும் சரி, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உன்னை கேலி பேசினப்பவும் சரி, அதெல்லாம் சும்மா துணியில பட்ட தூசி மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவேன். அந்த பிபியா இப்படி எல்லாம் அழறா? நீ வருத்தப்படுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. முதல்ல நீ யாரு? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நீ பழைய படம்லாம் பார்த்தது இல்லையா? நான் தான் உனக்குள்ள இருக்கிற சந்தோஷம். ஆனா நீ இப்பெல்லாம் என் கூட இருக்கிறதே இல்ல. இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டல. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ஏன் இப்பெல்லாம் நீ அடிக்கடி அழற, வருத்தப்படுற? எனக்கு சின்ன வயசுல இருந்த தைரியம் இப்ப இல்ல. எதுவுமே செய்யாத என் மேல திரட்டு பழி சுமத்தி சாந்தா அக்கா வீட்டுக்காரர் என்ன வீட்டை விட்டே துரத்திட்டாரு. அதுக்கு கூட அழாம என்ன சிரிக்கவா சொல்ற? சிரிக்க சொல்லல, சிந்திக்க சொல்றேன். ஒண்ணுமே செய்யலன்னு உனக்கே தெரியுதுல்ல. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அழணும்? வெறும் ஃபுட்பாலை திருடிட்டு தவறுதலா ஒரு பையன் 2 வருஷம் ஜெயில இருந்தான்னு அன்னைக்கு நீ பேப்பர்ல படிச்சல்ல. தப்பு சொல்லும் போது அதுக்கு நீ கலங்கி அழுதா இந்த உலகம் உன் மேல மறுபடியும் மறுபடியும் பழி சுமத்திக்கிட்டே தான் இருக்கும். ஒரே ஒரு தடவை எல்லாத்தையும் எதிர்த்து நின்னு பாரு. தப்பு சொல்ற எல்லாருமே உன்னை பார்த்து பயப்படுவாங்க. இதெல்லாம் நீ சொல்லும் போது கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா நிஜத்துல பண்ண முடியுமான்னு தெரியலையே. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. உன் மனசாட்சி நானே சொல்றேன், அப்புறம் ஏன் உன்னால பண்ண முடியாது? தப்பு சொல்ற எல்லாருமே உன்னை பார்த்து பயப்படுவாங்க. இதெல்லாம் நீ சொல்லும் போது கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா நிஜத்துல பண்ண முடியுமான்னு தெரியலையே. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. உன் மனசாட்சி நானே சொல்றேன், அப்புறம் ஏன் உன்னால பண்ண முடியாது? சாந்தாக்கா இவ்வளவு பாவம்னு தெரியுமா? என்னாலதான் விஜயா கிட்ட அடிபட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட என்னாலதான் அடி வாங்கினாங்க. அவங்கள நான் கூட பிறக்காத அக்கான்னு வாய் வார்த்தைய சொன்ன போதுமா? நான் தப்பே பண்ணல. சாந்தா அக்கா வந்து சொன்னா வீட்டை விட்டு போற நாடம் பிடிச்சிட்டு தான் இருந்து. ஆனா பாவம் நர்மதாவும் திவாகரும் எனக்காக அடி வாங்குறத என்னால பொறுத்திக்க முடியல. அத கிளம்பிட்டேன். என்னால வீட்டுல இருக்க அம்மா அப்பாக்கும் சிரமம், வீட்டுல தங்க இடம் கொடுத்த சாந்தாக்காக்கும் சிரமம். இப்படி என்ன சுத்தி நடக்கிற எல்லாமே தப்பா இருக்கும்போது
நான் எப்படி வருத்தப்படாம இருக்க முடியும்? என்ன நீ ஒன்னும் சிரிக்கிற? என் பிரச்சனை பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? சிரிக்காம என்ன பண்ண சொல்ற? குழந்தையா இருந்தப்போ பக்குவமா பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்கிட்ட. இப்ப பெருசானதுக்கு அப்புறம் சின்ன குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாத மனுஷங்களே இல்ல. ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்க? பிரச்சனைன்னு வரும்போது அழறாங்க, தண்ணீரக்கம் படுறாங்க, புலம்புறாங்க, ஏன் சில பேரு தற்கொலை கூட பண்ணிக்கிறாங்க. ஆனா நீ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என் கனவுல ராணியா தானே வாழ்ந்துகிட்டு இருந்த. அப்பெல்லாம் நீ உன்னை கஷ்டப்படுத்தின எல்லாரையுமே தண்டனை கொடுத்து ரசிச்சியே. ஆனா இப்போ நீ ஆத்துக்குள்ள விழுந்த சருகு மாதிரி வாழ்க்கை போற போக்குல போயிட்டு இருக்க. யாருக்காகவும், ஏன் உனக்காக கூட உன் தனித்தன்மையை விட்டு கொடுத்துறாத. இந்த உலகத்துல ஒரே ஒரு பிபி தான். உன்ன மாதிரி உணர்வுகள், அன்பு, கற்பனை, தீவிரம் வேற ஒருத்தருக்குமே இருக்காத. உனக்கான புது வாழ்க்கை இந்த ஊர்ல காத்துக்கிட்டு இருக்குன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நம்பிக்கையோட இரு. நீ சந்தோஷமா இருந்தாதான் உன்னை படைச்ச சாமிக்கு கூட உன்னை பிடிக்கும். ரொம்ப தேங்க்ஸ் கிளவுன் பிபி. ஹலோ, சொல்லுங்க. சாந்தா, இப்போ வலி எப்படி இருக்கு? பரவாயில்ல. காலையில் உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க, பார்த்துக்க. ஏதாவது அவசரம்னா எனக்கு ஃபோன் பண்ண. பசங்கெல்லாம் சாப்பிட்டாங்களா? ம், அதெல்லாம் ஆச்சு. சரி, குழந்தைங்கள்ட்ட கொடுங்க, நான் பேசுகிறேன். குழந்தைங்க 2 பேரும் தூங்கிட்டாங்க. காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உனக்கு கால் பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் குழந்தைங்கள ஸ்கூலில் விட்டு திரும்பி வரும்போது உன்னை கூப்பிட்டுக்கிறேன். சரிங்க. அப்புறம் பிபி என்ன பண்ணுறா? அதெல்லாம் காலைல பேசிக்கலாம். நீ ஒழுங்கா ரெஸ்ட் எடு. என்னம்மா இன்னும் தூங்கலையா? என்னமோ தெரியலம்மா, என் மனசே சரியில்லை. எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை தாம்மா. அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்பவுமே தூங்க முடியாது. இதை பாருங்க, வீட்டில் நடந்ததை பற்றி அம்மா கிட்ட எதுவும் உளறி வைக்கக்கூடாது, புரியுதா? தூங்குமா. கத்தரிக்காய் கீரை கேட்கல, குத்துச்சப்பா பச்சரிசி சோறு கேட்கல. கத்தரிக்காய் கொத்தமல்லி கீரை கேட்கல, குத்துச்சப்பா பச்சரிசி சோறு கேட்கல. நெய் மணக்கல, கொத்துக்கறி கோழியோட விருந்து கேட்கல.
கத்தரிக்காய் கொத்தமல்லி ஆமா கத்தரிக்காய் கொத்தமல்லி யாருப்பா அந்த பொண்ணு? தெரிஞ்ச பொண்ணுதான். தங்குறதுக்கு இடம் இல்லாம ரோட்ல நின்னுகிட்டு இருந்துச்சு. அதனாலதான் இங்க கூப்பிட்டு வந்தேன். இடத்துக்கா பஞ்சம்? ஆச்சுன்னா பாரு, நம்ம ராஜ்யம் தானே. ஆமா. அட ஏன் பாட்டை நிறுத்திட்டீங்க? பாட்ட ஆரம்பிங்க. கத்தரிக்காய் கொத்தமல்லி கீரை முத்துச்சம்பா பச்சரிசி சோறு கேட்கல, கத்தரிக்காய் கொத்தமல்லி கீரை கேட்கல. வா தாயி வா, இப்படி வந்து உட்காரு. போ அப்படி போய் உட்காரு. வா நெய் மனத்தில கொத்துக்கறி கோழியோட விருந்து கேட்கல, கத்தரிக்காய் கொத்தமல்லி கீரை கேட்கல. கேட்டதெல்லாம் நாங்க கேட்டதெல்லாம் கேட்டதெல்லாம் கம்பங்கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கேப்பாங்கூழு. உன் பேர் என்ன தாயி? என் பேரு போதும் பொண்ணு, எல்லாரும் பிபின்னு கூப்பிடுவாங்க. பேரு நல்லாதான் இருக்கு, விசித்திரமான பேரா இருக்குது. இந்த கிழவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கப்பா, இல்லைன்னா உன் பேர்லயே ஒரு பாட்டு எடுத்து விட்டுருவாரு. கொல்லாத கிழவன் நாலு எனக்கே பாட்டு எடுத்துட்டானா பாத்துக்கியே. கூட்டத்துல யாரு என்ட்ரி ஆனாலும் இவருதான் பாட்டு எடுத்து வரவேற்பு கொடுப்பாரு. ஐயா, சிரிக்காதடா, அப்பா. இந்த லட்சணத்துல ஆட்ட வேற போடுவாரு பாத்துக்க. நம்ம விருந்து ரெடி ஆயிடுச்சு, கலந்துக்கப்பா. தயிர் சோறு காயிற வெயிலுக்கு தயிர் சோறு தான் கரெக்டு. காலையில பொழப்புக்கு போவானாமா, தார் ரோட்டுக்கு தயிர் சோறு தான் சரியா இருக்கும். அடி அடி. அடுத்து இன்னொரு ரவுண்டு கட்டு. சாப்பிட்டு பாரு, விருந்து சோறு கட்டுது. சத்துணவே இங்கதான் தெரியுமா? என்னையா இதுக்கே இந்த பாடுபட்டு. ஏம்மா, அந்த புள்ளைக்கு இன்னொரு உருண்டை சோறு கொடுமா. பாவம் எப்ப சாப்பிடுச்சோ தெரியல. எனக்கு போதும் தாத்தா, நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு பத்தாம போயிட போதும். பத்தாத குறை மட்டும் இல்லம்மா, பசி கிடந்து எங்களுக்கு பழகிருச்சுமா. ஆமா தாயி, ஒரு காலத்துல இந்த ஊருக்கே சோறு போட்டோம். இப்ப பசிதான் எங்க வயிற்றுல எப்பவும் இருக்குமா. எல்லாம் எங்க தலைவிதி. ஊருக்கெல்லாம் சோறு போட்டவங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாங்களா? பணக்காரங்க இல்லம்மா, அந்த பணக்காரங்களுக்கெல்லாம் மேல. என்ன புரியலையா? அந்த பணக்காரங்களுக்கெல்லாம் சோறு போட்டவங்கம்மா இவங்க விவசாயிங்க. அம்மா இங்க வாமா, இத இங்க வந்து உட்காருமா. போமா. வா வா உட்காரு வா. நாங்கெல்லாம் வேற வேற கிராமத்தை சேர்ந்த விவசாய குடும்பமா. இப்ப தண்ணியும் இல்லை ஒண்ணும் இல்லை. வீடு வாசலை விட்டுட்டு
இப்படி ரோட்டோரத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ரோடு போடுறது, கல் சுமக்கிறது, கட்டடம் கட்டுறதுன்னு எல்லா வேலையும் செய்கிறோம். சமைக்கிறத எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றோம். என்ன ஒன்று, ஊரில் இருக்கும்போது என்னைக்காச்சும் மழை பெய்யாதன்னு வானத்தையே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். இங்கே ரோட்டில் படுத்துருக்குறோம். இப்போ மழை வந்துடக்கூடாதுன்னு எப்பவும் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் நேரம் தாயி. இங்கே பறக்கிற வண்டி சத்தமும் ஆரன் சத்தமும் எங்கள் பசியோட குரலை அமைக்கிறதுமா. எங்களுக்காக தெருவில் உருண்டு புரண்டு விதவிதமாலாம் போராடுறாங்க. வித்த காட்டுறவங்களை கூட நின்று பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் இங்கே விவசாயிகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை தாயி. எங்களுக்கு விடுவி காலமே போகிற காலாட்டு. சும்மா கடக்கலவா, அந்த புள்ளைய பாவம், அதை போய் கண்கலங்க வச்சுக்கிட்டு இருக்க. சந்தோஷமா ஆடி பாடி தூங்க வைப்போம். ஒரு பாட்டு பாடியா? சரி. என்னடி முனி அம்மா உன் கண்ணுல மையி, அது யாரு வச்ச மையி? அது நான் வச்ச மையி. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள நாக்கு செவந்த புள்ள கண்ணம்மா. அடி நான் தாண்டி உன் புருஷன் கண்ணம்மா, நான் தாண்டி உன் புருஷன் பொன்னம்மா. ஐயோ, நான் போய் படுக்கிறேன். அம்மா, எத்தனை கஷ்டம் வந்தாலும், வகுத்துல எவ்வளவு பசி இருந்தாலும், பாட்டும் கூத்துமா ஆடி சந்தோஷமா இருக்கிறது தாம்மா இவங்க வாழ்க்கை. எப்பேற்பட்ட சோகத்தில் இருந்தாலும் இங்கே வந்தா அந்த சோகம் அப்படியே கரைஞ்சிருமா. சரி தாயே, நீ போய் தூங்கு. யோ பெருசு வாயாங்க. சொல்லுங்க. ராத்திரில எங்கேயா போயிட்டு இருக்க? இங்கே தான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். ஒன்றுக்கு போகலாம்னு அப்படியே போனங்க. ரோட்ல படுக்க கூடாதுன்னா எவையா சொன்னா கேக்குறீங்க? எவனாவது காரை விட்டு ஏத்திட்டு போயிடுவான். அப்புறம் ஸ்டேஷனுக்கு காலையிலே வந்து குய்ய முயன்னு கத்த வேண்டியது. எல்லாரும் கூலி வேலை பார்க்குறவங்க ஐயா. வீடு வாசல் இருந்தா நாங்க ஏன் ரோட்ல படுத்து தூங்குறோம்? அப்படிதான் இறக்கப்பட்டு நாங்களும் விட்டுட்டு போறோம். ஆனா கூலி வேலை செய்யறவங்க போர்வையில பெரிய பெரிய வீட்டுக்குள்ள பூந்து கையில கிடைச்சதை எடுத்துக்கிட்டு கூட்டத்துல வந்து கலந்துறாங்க. இல்லையா, இங்க அப்படிப்பட்டவங்க யாருமே இல்லையா? யோ, அப்படின்னு நீ சொல்ற, இத சாதாரணமா விட்டுற முடியுமா? போலீஸாயா எல்லாத்துக்கும் பொறுப்பு, எவையா மேல் இடத்துக்கு பதில் சொல்றது? சரி, இந்த பொண்ணை எங்கேயாவது பாத்திருக்கியா? சரியா தெரிய மாட்டேங்குதுங்க. கொஞ்சம் போனை கையில கொடுங்க. இந்தா. யோ கான்ஸ்டபிள், காலைல டியூட்டி முடிஞ்சு போறதுக்குள்ள மீனை பிடிச்சிடலாம். புரிஞ்சுதா? பாரு, அந்த பொண்ணு இந்த ஊருக்கு தான் இருக்கணும். ஐயா, இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லையா? பார்த்தா உடனே தகவல் சொல்றியா? இதை பார்க்கறதுக்கு எவ்வளவு நேரம்? புரியா? ஐயா, என்ன இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு? யோ, ராத்திரி நேரத்தில் உனக்கே இவ்வளோ ஆர்வம் அதிகமா இருக்கு? திருட்டு கேசியா, போய் வேலையை பாரு. ஓ வண்டியா.
பாக்கெட் அடிப்பியாடா 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 பாக்கெட் அடிப்பியாடா 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 பாக்கெட் அடிப்பியாடா பாக்கெட் அடிப்பியாடா 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 சொல்றா பாக்கெட் அடிப்பியாடா. ஏண்டா இவ்வளோ அடி அடிக்கிற? அமைதியா உட்கார்ந்துருக்கியாடா? இந்த தொழில்ல பழந்தின்னு கொட்டை போட்டவன அடிக்கிற அடிக்கு தானா அலறி அடிச்சுட்டு ஓடுவான். நீ என்னடான்னா அமைதியா எப்படிடா இருக்க? இந்த தொழில்ல பழந்தின்னு கொட்டை போட்டவன அடிக்கிற அடிக்கு தானா அலறி அடிச்சுட்டு ஓடுவான். நீ என்னடான்னா அமைதியா எப்படிடா இருக்க? சொல்ல போறியா இல்லடா? சார் அந்த விஷயத்தை எப்படி சார் வெளில சொல்றது? ஏண்டா அடுத்தவன் காசு திருடுறதுக்கு வெக்கம் இல்ல, ஏன் திருடுனன்னு வெளியில சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இருக்கா? சொல்றா. சார் வீட்டில் என் பொண்டாட்டி இருக்கான்ல, அவன் செம்ம டார்ச்சர் சார். அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? சார் உங்க அடிக்கு பழந்தண்ணி கொட்டை போட்டவங்களே அலறுவான்னு சொன்னீங்கல்ல, நான் இன்னைக்கு தான் சார் முதல்ல திருடி உங்கள்கிட்ட அடி வாங்கியிருக்கேன். அப்போ எப்படிடா கத்தாம இருந்த? சார் என் பொண்டாட்டி உங்களை விட சூப்பர் அடிப்பா சார். அடி வாங்கி உடம்பே பழகி போச்சு சார். என் பொண்டாட்டி அடிக்க முன்னாடி உங்க அடியெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். மரத்து பண்ண உடம்பு பாருங்க, வேர்க்க உடம்பு இல்லை சார். உங்களுக்கு தான் வேர்த்து இருக்கு தொடங்கி சார். என் ஒட்டுமொத்த போலீஸ் வாழ்க்கைய ஒரே வார்த்தையில் அசிங்கப்படுத்தியடா. சரி இப்போ சொல்லு, உன் பொண்டாட்டி உன்னை அடிச்சு டார்ச்சர் பண்ணதுக்கும் நீ திருடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? அதை ஏன் சார் கேட்குறீங்க? இந்த ஏத்த வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சும்மா இருக்காம டிவி வாங்கிட்டோம், கார் வாங்கிட்டோம், நகை வாங்கிட்டோம்னு என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி ஆசையை வளர்த்து விட்டாங்க சார். அதை கேட்ட என் பொண்டாட்டி சும்மா இருக்காம வீட்டில் வந்து வீடு வாங்கித்தான் நகை வாங்கித்தான்னு சொல்லி டெய்லி எனக்கு டார்ச்சர் சார். போட்டு அடிச்சு பாருங்க சார், டெய்லி அடி சார். எவ்வளவு அடி சார் நான் வாங்குறது? உடம்பு அப்படியே பாருங்க திமிஸ் கட்ட மாதிரி ஆயிடுச்சு. வேற வழி இல்லாம என் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னேன், இங்க பாருடி நீ கேட்கறதெல்லாம் நான் வாங்கி தரணும்னா பிட் பாயிண்ட் அடிச்சதான் உண்டு சார். ஆமா சார், அப்படியா? பொண்டாட்டி பிட் பாயிண்ட் அடின்ட்டா. அடப்பாவி, அதனாலதான் பிட் பாக்கெட் அடிச்சு என்கிட்ட அடி வாங்கினியாடா? ஆமா சார். பொண்டாட்டி ஆசைப்பட்டான்னு திருட ஆரம்பிச்சா நாட்டுல இருக்க எல்லா புருஷனும் திருடனா தாண்டா இருக்க முடியும். சாயங்காலம் எங்கனா போய் எக்ஸ்ட்ரா ஒரு வேலை செய். அதை விட்டுட்டு இனிமேல் திருடுறத பார்த்தேன் ஒட்ட நறுக்கிடுவோம் உன்னை. இதான் கடைசியா இருக்கணும், புரியுதா? சரி சார். இந்தா என்ன சார் வச்சுக்க புடி. போட. சரிங்க சார், தேங்க்யூ சார். ஏன் சார் இப்பதான் காசு இல்லைன்னு என் கையில இருந்து 500 ரூபாய் பணம் வாங்கினீங்க, அதை போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்களே சார்? அவன் சொல்லிட்டான், நான் சொல்லல. இதான் அவனுக்கு எனக்கும் உள்ள வித்தியாசம் சார். என்ன சார் சொல்றீங்க? போலீஸ்காரன் கூட பார்க்காம ஒரு படத்துல கோவை சர்லாக்கா வடிவேல புரட்டி அடிக்கிற மாதிரி என் பொண்டாட்டி என்ன புரட்டி பரோட்டா போடுவா சார். அவளுக்கு தேவை அடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் மட்டும்தான் சார் வேணும். ஒரு தடவை போர் அடிக்குதுன்னு சொல்லி என்ன புரட்டி அடிச்சா சார். சரி விடுங்க சார், வீட்டுக்கு வீடு வாசப்படி. எனக்கும் தான் விழுந்தது செம்ம அடி. நீங்க அழுதுட்டீங்க, நான் அழல சார், அவ்வளவுதான் வித்தியாசம். சார் வணக்கம் சார். என்னப்பா பிரச்சனை? என் பேர் சம்பத்து. காலைல செல்போன் கடையில் விசாரிக்க வந்துட்டு நேரில் வர சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தீங்க, அதான் என்னன்னு கேட்டு போகலான்னு வந்துருங்க சார். இந்த ஃபோனை போதும் பொண்ணுங்கிறவட்டேருந்து வாங்கினியா? இந்த பாரு, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவ தான் அந்த பொண்ணு. சார் இந்த பொண்ணு யார் என்னன்ட்டுலாம் எனக்கு தெரியாது. இந்த ஃபோனை விஜயாங்கிற பொம்பளை தான் எனக்கு கொடுத்துச்சு. ஆமாம், இப்போ இருக்கிற சிம் கார்டு கூட அவ பேரில் தான் இருக்குன்னு தகவல் வந்திருக்கு. அந்த பொம்பளை இந்த ஃபோனை ஏன் உங்ககிட்ட கொடுத்தா? சார் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தது, கொடுத்த காசை திருப்பி கேட்டால் இந்த ஃபோன் என் தலையில் கட்டிட்டு போயிடுச்சு சார். என்னை நல்லா ஏமாத்திடுச்சு சார். வாங்கினதுலேருந்து ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்கு சார். அதனால தான் கடையில் சர்வீஸ் கொடுத்துருந்தேன். நீ சொல்கிறது உண்மைதானா? சார் சத்தியமா சார். சரி, அந்த விஜய் ஆள் எப்படி? பக்கா ஃப்ராடு சார். நீங்கள் சொன்னீங்களே ஒரு பொண்ணு. ஆமாம், போதும் பொண்ணு. அதுக்கிட்டேருந்து ஃபோனை ஆட்டையை போட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார். இல்லைனா 2000 ரூபா கடனுக்கு 8000 ரூபா ஃபோன் கொடுக்குமா சார்? அப்போ இவளும் கேடினா ஒருவேளை நகையை திருடினதுல இவளும் கூட்டாளியா இருப்பாளோ? தெரியலையே சார். அந்த விஜயா வீட்டுக்கு நைட்டே போயிருந்தேன், ஆனால் அவளை பிடிக்க முடியல. நான் தான் சொன்னேனே சார், ஏரியாளுங்க எங்களுக்கே அவள் தண்ணி காட்டுவா. நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த ஃபோனை தேர தெரிஞ்சுதான் இவன் என் தலையில் கட்டிட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். எல்லாம் சரியா, முதல்ல இந்த விஜயா புராணத்தை நிறுத்து. அவளை எங்க எப்படி பிடிக்கலாங்கிறத சொல்லு.
சார் எங்கள் ஏரியாவில் சார் சுற்றிட்டு தெரியும். நீங்கள் என் கூட 2 வீலரில் வாங்க, பிடிச்சிடலாம். சரிங்க சார், போய் பார்த்துட்டு வரேன். போய் பார்த்துட்டு வாயா. சரிங்கய்யா. சார் ஏன்பா வழக்கமா இங்கே தான் இருப்பாளா? அப்படிலாம் சொல்ல முடியாது சார். அவள் தூண்லேயும் இருப்பா, துரும்புலையும் இருப்பா சார். இந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சந்தம் அவளுக்கு கத்துப்பிடி சார். ஏயா திருடுறதான் அவள் தொழிலை வச்சிருக்காளா? அப்படின்னு சொல்ல முடியாது சார். சினிமாவில் கூட அப்பப்போ நடிக்க போவா. என்னது சினிமா நடிக்கையா? நடிகனா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார். ஏதோ கும்பலில் கோவிந்தா போடுவா. ரொம்ப கடுப்பா இருக்கியா? அவளை பிடிச்சாதான் இந்த கேஸ் க்ளோஸ் ஆகும். யோ என்னையா சிரிக்கிற? கோடி கோடியாக திருடிட்டு ஏமாத்திட்டு வெளிநாடு போனவங்களாம் விட்டுறீங்க. 10 ரூபா திருநா பக்கத்து சேர்ந்தா இருந்தா தேடி தேடி விரட்டுறீங்களே, என்ன சார் உங்க நியாயம்? ஏன்பா வழக்கமா இங்கே தான் இருப்பாளா? அப்படிலாம் சொல்ல முடியாது சார். அவள் தூண்லேயும் இருப்பா, துரும்புலையும் இருப்பா சார். இந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சந்தம் அவளுக்கு கத்துப்பிடி சார். ஏயா திருடுறதான் அவள் தொழிலை வச்சிருக்காளா? அப்படின்னு சொல்ல முடியாது சார். சினிமாவில் கூட அப்பப்போ நடிக்க போவா. என்னது சினிமா நடிக்கையா? நடிகனா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார். ஏதோ கும்பலில் கோவிந்தா போடுவா. ரொம்ப கடுப்பா இருக்கியா? அவளை பிடிச்சாதான் இந்த கேஸ் க்ளோஸ் ஆகும். யோ என்னையா சிரிக்கிற? கோடி கோடியாக திருடிட்டு ஏமாத்திட்டு வெளிநாடு போனவங்களாம் விட்டுறீங்க. 10 ரூபா திருநா பக்கத்து சேர்ந்தா இருந்தா தேடி தேடி விரட்டுறீங்களே, என்ன சார் உங்க நியாயம்? யோ என்னையா நக்கலா? விஜயா இருக்கிற இடத்த சொல்லியானா எங்ககிட்ட இருக்க குறைய கண்டுபிடிக்கிற? நடையா வாயா. அக்கா சாப்பாடு கொடுக்கா, சீக்கிரம் டைம் ஆகுது. நான் சாப்பாடு ஒரே கிருஷ்ணா எல்லாம் தடிக்குது. நான் பூத்து போன அரிசியில் செஞ்சுக்கிறியா? அத்த முறை கொஞ்சம் அரிசியை கழுவிட்டு போடு. நான் சாம்பார் வேற கருவி போன நாத்தடிக்குது. இதுக்கு வேற காசு வேற கேட்குறேன். நீ வாயால சாப்பிட்றியா மூக்கால சாப்பிட்றியா? எல்லாத்துலயும் வாசனை பிடிச்சிருக்கிற. காலங்காத்தால என் பொழப்பு கெடுக்க வந்துக்கிறியா? காசை கொடுத்துட்டு கிளம்பு. எப்படி நானும் காசு கொடுப்பேன், நீ எப்படி வாங்கிட்டு வைப்ப? வாங்கி இன்னும் 2 கம்மல் வாங்கி போட்டுக்கோ. ஆமாண்டி ஆமா. இவ கொடுக்குற காசுல தான் இன்னும் 2 மாடி கட்ட போறேன். பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலு, ரொம்ப தான் பீத்திக்கிறா. எப்படி காசு வாங்கிடுவேன்னு பார்க்குறேன். ஓடுற ஓடுற பிடிக்க அவ்வளோ காசு கொடுக்காம ஓடுற பாருங்க. இதே வேலையா போச்சு இவளுக்கு. சார் விஜயா சார். போப்பா போப்பா மடக்குப்பா ஓடிட போறான். பரவாயில்ல. தின்னுட்டு ஏமாத்துறவங்க சாப்பாடு திருடி எஸ்கேப் பண்ணா உடனே பிடிக்கிறாங்க பாரு. இந்த மேட்டரை உடனே Facebookல போடணும். லைக்ஸ் அல்லோ அல்லுன்னு அல்ல போகுது. போடா, முதல்ல போய் எச்ச கையை கழுவிட்டு வந்து அப்புறம் போட்டோ எடுறா. ஏய் சம்பத்து, என்னை மாட்டி விட்டு என் பொழப்பையே கெடுத்துட்டல. டேய் நீ நல்லாவே இருக்க மாட்ட. உனக்கு கல்யாணமே நடக்காது. உன் வேலை போயிடும். நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள உன் வீடு எரிஞ்சு சாம்பலா போயிடும் பாரு. அட போமா, 5 லட்சம் ஆட்டை போட்டல சும்மா விட்டுருவாங்களா? போ, சும்மா சாப விட்டுருமா. கடன் நடத்துறேன்டி. டென்ஷன் ஆகுது. இவ துட்டா கொடுக்க மாட்டாளே. இருக்க மாட்டேடி. உன்னை பாத்துக்கறடா. வந்து வெச்சிக்கிறேன் இரு. ஏறு. பொம்பளையாவே வரலாம். ஏய் சம்பத்து, என்ன போலீஸ் கிட்ட மாட்டி விட்டலடா. உன்னை வந்து வெச்சிக்கிறேன்டா. போமா நீ. ஏய் சம்பத்து, என்ன மாட்டி விட்டுட்டு ஏன் சபமா பழிக்காதுன்ற? என்ன நடக்க போகுதுன்னு பாருடா. வந்து உன்னை வெச்சிக்கிறேன்டா. வெளியே வராமலையா போயிடுவேன். என்னை பத்தி தெரியாதுடா உங்களுக்கு. Facebookலயா போறீங்க? Facebookல வந்து விஜய் யாருன்னு காட்டுறேன்டா. அவளை ஏமாத்துறதுக்கு சரியா வேற சாப்பிடல. சார் ஐயோ சார் என்னம்மா? என்ன சார் சாப்பிட்டு இருந்தவள பாதியிலே கூட்டாண்டிங்க. பசிக்குது சார், ஏதாச்சும் வாங்கி வர சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு இப்பதான் நம்ம கை கழுவிட்டு வந்தேன். சார் அது சாப்பாடு நல்லா இல்ல சார், அதான் சார் கை கழுவிட்டேன். சாப்பாடு நல்லா இல்லைன்னா காசே கொடுக்காம ஓடி வந்துருவியா? சார் இந்த அம்மா எனக்கு 2000 ரூபா தரணும் சார். ஸ்டேஷன்ல இருக்கும்போதே வாங்கி கொடுத்துருங்க சார். யோ
நாங்க 15 லட்ச ரூபா நகையை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கோம். உனக்கு 2000 ரூபா பெருசா போச்சா? சார் எல்லாமே காசு தானே சார், பார்த்து பண்ணி விடுங்க சார். தபார் என்ன மாட்டி விட்டல, என்கிட்ட இருந்து ஒரு பைசா வாங்க முடியாது உன்னால. ஏமா வாய் மூடு. யோ கிளம்பியா முதல்ல. இங்க பாரு விஜயா, ஏற்கனவே நான் செம்ம கடுப்புல இருக்கேன். கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொன்னா சாப்பாடு என்ன பிரியாணியே வாங்கி தரேன். சார் 2000 ரூபா நீங்க கையிலேன்னு கொடுத்துட்டு அப்புறம் விஜயா கிட்ட இருந்து வசூல் பண்ணீங்க சார். யோ நான் நக்கலா? ஏதோ அவளை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு பார்த்தா என்னமோ ஓவரா பண்ணிட்டு இருக்க. கொன்றுவோம் கொன்னு மாறி சார். மொத்த செயின் திருட்டு கேஸே மேல போட்டு முதல்ல இவனை உள்ள தள்ளி பாத்துக்கோ. 2000 ரூபா நான் இதோட மறந்துறேன் சார், நீங்களே வச்சுங்க, நான் கிளம்புறேன் சார். யோ யோ அடிக்கிற வெயில்ல இவனோட பெரிய டார்ச்சர். விஜயா கேட்குற கேள்விக்கு டான் பதில் சொன்னா உனக்கு நல்லது. நீயும் சேர்த்து பொறுமையை சோதிக்காத. கேளுங்க சார் சொல்றேன். இந்த போன் எப்படிமா உன் கையில வந்தது? கோடம் பக்கத்துல தான் சார் ஒரு பொண்ணுகிட்ட அடிச்சேன். இதை மட்டும் தான் எடுத்தியா இல்ல வேற எதுவும் திருடினியா? வேற எதுவும் தேரல சார். நீ போன் அடிச்சு அந்த பொண்ணு அது பொள்ளாச்சில இருந்து 15 லட்ச ரூபா நகையை திருட்டு ஓடி வந்திருக்கு. தெரியுமா உனக்கு? 15 லட்சமா? சார் அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே சார். உன்கிட்ட அந்த நகையை பத்தி கேட்டா அந்த பொண்ணுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறியா? நகையை நீ எடுத்தியா இல்லையா? சார் நான்லாம் அந்த அளவுக்கு வர்த்து இல்ல சார். சாப்பிட்ட சோத்துக்கே காசு கொடுக்காத ஓடியான்ட்டேன். என்ன போய் நகை ஏத்தன்றீங்க? கொஞ்ச நாள் அது மனசாட்சியோட பேசுங்க சார். மனசாட்சி பத்தி நீ பேசுறியா? அப்படியே போட்டேன். அரே ஒரு நிமிஷம். என்ன சார் இப்படி பட்டுன்னு கை வாங்கிட்டீங்க? நீங்களும் நானும் அப்படியே பழகிக்கலாம். என்ன சொல்ற சார்? சத்தியமா சாரி சார், சத்தியமா அந்த பொண்ணை பத்தியோ அந்த நகையை பத்தியோ எனக்கு எதுவுமே தெரியாது சார். விஜயா போய் உதவாது. மறுபடியும் அந்த பொண்ணை பாத்தியா இல்லையா? சார் திருடு குத்த பொண்ணையே யாராவது போய் பார்ப்பாங்களா? ஆனா அந்த பொண்ணோட போனை எடுத்தல சார் ஒரு வீடு. அந்த வீட்டுல இருக்கிற பொம்பளை ஒரு நாள் என்ன ரோட்ல பார்த்து சர்டிபிகேட் எங்க போன் எங்கன்னு செம்ம டார்ச்சர் பண்ணிடுச்சு சார். நான் யாரு அதை தள்ளி விட்டு ஓடி வந்துட்டேன்ல. அந்த பொண்ணுக்காக அந்த அம்மா ஏன் ஒன்ன துரத்திட்டு வந்துச்சு? தெரியலையே சார். அது வீடு எங்க இருக்குன்னு கரெக்டா சொல்லு. தோசை நீங்க தான் கோடம் பக்கத்துல. கோடம் பாக்கமா? யோ அட்ரஸ் வாங்கி வை. சரி சார். அம்மா பிபி ஐயா தண்ணி கொண்டு வாமா. என்ன தாத்தா ஒரு மாதிரியா இருக்கீங்க? எப்பவுமே பாட்டு பாடிட்டு கலகலன்னு இருப்பீங்க. உங்க ரேடியோ ஆன் பண்ணுங்க. எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நான் அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டேம்மா. ஆனா எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அதை என் மனசு தாங்காதுமா. நான் ரொம்பவே கலங்கி போயிடுவேன். என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? ஐயா உங்களை தான் கேக்குறேன், என்ன பிரச்சனை? சொன்னா என்னால முடிஞ்ச உதவியை நானும் உங்களுக்கு செய்வேன்ல. பிரச்சனையே உனக்கு தாமா. எனக்கா? என்னையா சொல்றீங்க? நடுராத்திரி உன்னை தேடி போலீஸ் வந்துச்சுமா. போலீஸ்? போலீஸா? ஆமாம்மா. அவங்கக்கிட்ட உன் ஃபோட்டோ இருந்துச்சு. அதை காட்டித்தான் உன்னை பற்றி விசாரித்தாங்க. நல்ல வேளை நான் சொன்னதை நம்பி உள்ளே வந்து தேடாமல் அப்படியே போயிட்டாங்க. போலீஸ்? நான் அந்த பொண்ணை ஏன் தேடுறீங்கன்னு விசாரித்தேன். ஏதோ திருட்டு கேஸுன்னு சொன்னாங்கம்மா. நல்லா பிளான் பண்றிய. 100 ரூபா கொடுத்து 2000 ரூபா ஆட்டையை போடுறியா? இப்படிலாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஏட்டு இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி உன்னை பிடிச்சிருப்பா சொல்றேன். நான் இருந்த வீட்ல சாந்தாக்காவோட புருஷன் நான் 2000 ரூபாவை திருடிட்டேன்னு என் மேல வீண் பழிய போட்டு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு சொன்னாரு. ஒருவேளை அதுக்காக தான் போலீஸ் வந்திருக்குமோ? ஏமா வெறும் 2000 ரூபா காசுக்காகவா ஃபோட்டோவை காட்டி விடிய விடிய தேடுவாங்க? இல்லைம்மா, வேற ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். என் பொண்ணு கருப்பு குள்ளந்தான், அதுக்காக அவளை பாழுங்கணத்துல தள்ள மாட்டேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்குங்க. எண்ணி ஒரே வாரத்துல இந்த கல்யாணம் எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கும். குடும்பத்துல ஒரு உயிர் கூட மிஞ்சாது. புரியுதா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு வயசானவன் என்ன துரத்துறான். இப்ப நீங்க சொல்றத யோசிச்சு பார்த்தா
அவன் என்ன நெருங்கிட்டான்னு தோணுது. அப்படி மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு நடந்தா அவன் என் பொணத்தை தான் தொட முடியும். அப்படிலாம் சொல்லாதம்மா. நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காதம்மா. அந்த கடவுள் கண்டிப்பா உன்னை காப்பாற்றுவாருமா. நிச்சயமா காப்பாற்றுவாருமா. நீ தைரியமா இருமா. ஐயா, இதை நான் வைக்கட்டுமா? இந்தாம்மா, நீயே வைமா. ஐயா, அந்த 2 செடியும் நானே வைக்கட்டுமா? தாராளமா வைமா. என்ன சாந்தா, எப்படி இருக்க? இப்போ பரவாயில்லையா? பரவாயில்லைங்க, கால் தான் வலிக்குது, மருந்து கொடுத்துருக்காங்க. சரி, காசுலாம் கட்டிட்டேன், கிளம்பலாமா? சரி கிளம்பலாம். பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? அதெல்லாம் காலையிலே சாப்பிட வச்சுட்டு ஸ்கூல் கூட்டு போய் விட்டு தான் நேரம் இங்கே வரேன். பிபி இல்லை, பிபி என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கலாம் தான். வீட்டுக்கு தானே போகிறோம், அதுக்குள்ளே என்ன அவசரம்? கொஞ்சமாவது உன்னை பற்றி யோசிக்கிறியா? அந்த 2000 ரூபாய் பணம் காணும்னு சொன்னீங்களே, கச்சிச்சா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்ன இதே ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிருவ போல இருக்க. வீட்டுக்கு தானே போகிறோம், வா அங்கே போய் பேசிக்கலாம். என்ன? ஒன்றும் இல்லை, போகலாம். என்னங்க? என்னடி? நேத்து நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்கோசரம் அந்த ஆயா என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. பாவம், அவங்களுக்கு யாருமே இல்லையா, இங்க தான் தங்கிக்கிறாங்களாம். இப்போ என்ன, அவங்களே நம்ம வீட்டை தங்க வைக்கலான்னு ஐடியா பண்றியா? வேணா ஒன்று பண்ண, நம்ம வீட்டில் சாந்தா அனாதைகள் இல்லம்னு ஒரு போர்டு வச்சிரு. அது ஒன்று தான் குறைச்சல். நான் அப்படி எதுவும் சொல்லலைங்க. 100 ரூபாய் பணம் கொடுத்தா நம்ம பேரை சொல்லி ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடுவாங்கல்ல. 100 ரூபாய் தானே? பா, இந்தா, இதுக்கு என் பேரெல்லாம் சொல்ல வேணாம், குடு. ஆயா, என்னம்மா? இந்தாங்க. மகராசியா இருமா, நீ நல்லா இருக்கணும். நானு பாராட்டு உனக்கா? ஏன் காசு திருப்பி பத்தல போல கொடுத்தீங்க? இருக்குது, அதான் கிளவி திருப்பி கொடுத்துச்சு. நான் பெத்த பொண்ணு மாதிரி நினைச்சுதாம்மா உனக்கு உதவி செஞ்சேன். நான் செஞ்ச வேலைக்கு காசு கொடுத்து என்னை நீ அந்நியப்படுத்திடாதம்மா. வீட்டில் இருக்கிற பேர பிள்ளைங்களுக்கு நான் கொடுத்தேன்னு இந்த காசுல ஏதாவது வாங்கி கொடுமா. என்ன மகன் உங்க வாயால சொன்னீங்கல்ல, இந்த காசை உன் மகன்ற உரிமையோட கொடுக்குறேன், மறக்காம வாங்கிக்கோங்க. உங்க பேர பிள்ளைங்களுக்கு நீங்க வாங்கி கொடுத்ததா வேற ஏதாவது நான் வாங்கி கொடுக்குறேன். இந்தாங்க, வச்சுக்கோங்க. நான் கிளம்புறேன். ஏதோ ஆறுதலுக்கு எனக்கு ஏதோ ஆகாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இது மிகப்பெரிய ஆபத்து. அந்த வேலை இது ஒன்றும் சாதாரண ஆள் இல்ல. போலீஸ், அரசியல், ஏகப்பட்ட தொழில்னு அந்த ஊரையே வளைச்சு போட்டான். அவன் செல்வாக்கு தான் இப்படி சென்னை வரைக்கும் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நீ இன்னும் 2-3 நாளைக்கு வெளியே எங்கேயும் போகாம இரு, நாங்கள் கூட இருக்கிறோம்.
ஆமாம்மா, எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம். இதை நான் வார்த்தையாக சொல்லலை, மனசுல இருந்து சொல்கிறேன். யாரோ எங்கேயோ பிறந்து வளர்ந்தாலும் சில நேரத்தில் பிரச்சனை தாம்மா உறவாக மாற்றிடுது. நீங்க சொல்றது சரிதான்யா. யாருமே இல்லாம சென்னைக்கு வந்த எனக்கு சாந்தாக்கா தான் அடைக்கலம் கொடுத்தாங்க. அதனாலதான் என்னால அவங்க வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நான் வெளியில வந்துட்டேன். ஆனா நான் போற இடம் எல்லாமே ஒரே பிரச்சனையா இருக்கு. சின்ன வயசுலயே என் பாட்டி என்ன ராசி இல்லாதவன்னு சொல்லி சொல்லியே எனக்கு அந்த விஷயம் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. அந்த நினைப்பை மட்டும் என்னால மாத்திக்கவே முடியல. சரி விடுமா, வருத்தப்படாத. சில பேரை கடவுள் படைக்கும் போது கையையோ காலையோ ஊனமாக படைச்சிடுறாரு. ஆனால் எந்த குறையும் இல்லாமல் நிறைய பேர் மனக்குறையோடு கத்திக்கிட்டு இருக்காங்கம்மா. வெளியில் தெரிகிற பிரச்சனையாக இருந்தால் சரி பண்ணிடலாம். ஆனால் மனசில் இருக்கிற குறைக்கெல்லாம் மருந்து எங்கேம்மா இருக்கு? நீங்க பேசுறத கேட்டா எங்க அம்மா பேசுற மாதிரியே இருக்கு. எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நான் துவண்டு போயிடுவேன். அப்பெல்லாம் அவங்க தான் என்னை தூக்கி நிறுத்தி என் முதுக தடவி ஆறுதல் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் இந்த உலகத்தையே ஜெயிச்சலான்னு தோணும். ஆனா அதை விட என்னை சுத்தி இருக்கிறவங்க கொடுக்கிற பிரச்சனை தான் 1000 மடங்கு அதிகமா இருக்கு. எத்தனை தடவை நான் ஜெயிக்க முயற்சி பண்ணாலும் என்னையே அறியாம நான் பிரச்சனையோட பிடியில போய் சிக்கிக்கிறேன். அது மட்டும் இல்லாம தோத்து போறேன்னு கூட எனக்கு தெரியாமே நான் தோத்து போயிடுறேன். எனக்காக கஷ்டப்பட்ட என் அம்மாவை விட்டு வந்துட்டு அதை நினைச்சாதான் என் மனசு ஆறவே மாட்டேங்குது. இப்போ போலீஸ் என்னை தேடி வந்தது வேலாயுத சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தா கண்டிப்பா என்னை இங்க விட்டு வைக்கவே மாட்டாங்க. என்னை ஊருக்கே கூட்டிட்டு போயிடுவாங்க. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ அதுக்கெல்லாம் பயப்படாதம்மா. ஃபோன் நம்பர் எழுதி தர. வெளியில் போய் ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு ஒரு ஃபோன் போடு. நான் வந்துடுறேன் என் ஆளுகளை கூட்டிக்கிட்டு. அப்படி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னா நாள் முழுக்க ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஆனா எனக்காக வந்து ஏன் பிரச்சனையில தலையிட்டு அதுல உங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துருமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. ஏம்மா, இதை கூட நான் செய்யலைன்னா மனுஷனா பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லைம்மா. இறங்க. பையை என்கிட்ட கொடு. என்ன வீடு போட்டு இருக்கு? பிபி எங்க?
எங்கேயாவது வெளில போயிருக்காளோ? என்ன சாவி நீங்க வச்சிருக்கீங்க? காலையில ஆஸ்பத்திரிக்கு வரும்போதே பிபி வீட்ல இல்லையா? பிபி 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 இவளை திருத்தவே முடியாது. பிபி எங்கங்க பிபிய காணோம்? நீங்களும் வாய் திறந்து எதுவும் பேசவும் மாட்டேங்கிறீங்க. எனக்கு பயமா இருக்கு. எனக்கும் தான் பயமா இருக்கு. கட்டின புருஷனை மதிக்காம இப்படி எவ்வளோ ஒருத்தைய தேடுறியே, பயமா இருக்குடி. நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன சொல்றீங்க? பிபி எங்க? சொல்ல மாட்டீங்களே? நானே தேடிக்கிறேன். ஏய், ஏன் ஓவரா சிலுத்துக்கிற? சும்மா பிபி பிபின்னு எரிச்சலை கிளப்புற. உன் உடன் பிறவா தங்கச்சி என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணா? நான் ஆஸ்பத்திரியில் 2000 ரூபா காணுன்னு சொன்னல, அதை எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கா. ஏய், என்னன்னு அப்படி பார்க்குற? தொலைஞ்சு போன காசை நானே என் கையால் அவள் பையிலேருந்து எடுத்தேன். இல்ல, நீங்க அநியாயமா போய் சொல்றீங்க. அவ கண்டிப்பா எடுத்துருக்க மாட்டா. அப்போ புருஷன் மேலே வைக்காத நம்பிக்கையா வேற எவ்வளோ ஒருத்தி மேலே வைப்ப, அப்படித்தானே? புருஷன் நம்புற மாதிரி நடந்துக்கிட்டா நான் ஏன் சந்தேகப்படுறேன்? ஓ, அப்போ நீங்கள் என் மேலே சந்தேகம் வர படுவீங்களா? இப்போ நீ என்ன சொல்ல வர? அந்த காசை நானே எடுத்துன்னு போய் அவள் பையில வச்சு அவள் மேலே திருடின்னு பழி போடுறேன்னு சொல்றியா? நடந்ததெல்லாம் நீங்களே தான் சொல்லிட்டீங்க. இல்ல, நீங்க அநியாயமா போய் சொல்றீங்க. அவ கண்டிப்பா எடுத்துருக்க மாட்டா. அப்போ புருஷன் மேலே வைக்காத நம்பிக்கையா வேற எவ்வளோ ஒருத்தி மேலே வைப்ப, அப்படித்தானே? புருஷன் நம்புற மாதிரி நடந்துக்கிட்டா நான் ஏன் சந்தேகப்படுறேன்? ஓ, அப்போ நீங்கள் என் மேலே சந்தேகம் வர படுவீங்களா? இப்போ நீ என்ன சொல்ல வர? அந்த காசை நானே எடுத்துன்னு போய் அவள் பையில வச்சு அவள் மேலே திருடின்னு பழி போடுறேன்னு சொல்றியா? நடந்ததெல்லாம் நீங்களே தான் சொல்லிட்டீங்களே, அதை நான் வேற தனியா சொல்லணுமா என்ன? ஏய், நானும் பார்த்துனே இருக்கேன், ஓவரா பேசினே போற. நீ என்கிட்ட உதப்பட்டே சாவ போற பாரு. அடிச்சு கொல்லுங்க, தாராளமா கொல்லுங்க. நம்ம 2 பிள்ளைங்களும் அலாதியா நிக்கட்டும். சாந்தா, என்னடி பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ உன் வீட்டில் வேலையை பாரு. என்னடி வேலையை பாரு. இவங்கிட்ட எல்லாம் திட்டு வாங்கணும் தலையெழுத்தா? அக்கம் பக்கத்துல சத்தம் கேட்டக்கூடாது, வந்துட வேண்டியது நாட்டாமைக்கு. பிபி எங்க? யாருக்கு தெரியும்? கையும் கழுவுமா மாட்டணும்னா அக்காவை பார்க்கணும், ஆட்டுக்குடியை பார்க்கணும்னு அடம் பிடிச்சா போலீஸ்ல மாட்டி கொடுத்துருவானோ துண்டகன் துணியை கொண்டு ராத்திரியே ஓடிட்டா. ராத்திரியே ஓடி போயிட்டாளா? ஆமா. ஏங்க இப்படி பேசுறீங்க? நம்மளும் ஒரு பொன் குழந்தை பெத்து வச்சிருக்கோம். பிபிக்கு நம்மள விட்டா இந்த ஊர்ல யாருமே தெரியாது. யாரையுமே தெரியாது. ஆனா நல்லா திருட மட்டும் தெரியும். என்ன சொன்ன? நம்மளுக்கு பொம்பளை குழந்தைங்க இருக்காங்களா? என் பொம்பளை பசங்கள்லாம் சோறு போடுற வீட்டுல எல்லாம் திருடாது. அப்படி மட்டும் செஞ்சா வெட்டி போட்டுருவேன். பேச வந்துட்டான். ஏங்க இப்படி பேசுறீங்க? ஏற்கனவே அந்த புள்ள படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கா. இதுல வேற வீண் பழி சுமத்தி அவளை வீட்டை விட்டு துரத்திட்டீங்க வேற. எதா இருந்தாலும் வர வரைக்கும் காத்துட்டு இருக்க மாட்டீங்களா? பெரிய ஜட்ஜு, நீங்க வந்து தீர்ப்பு சொல்ற வரைக்கும் நாங்க காத்து கிடக்கணுமா? எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சுது? இனிமே உங்கள்ட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. 10 நாளா காய்ச்சல் வந்து படுத்தாலும் திரும்பி பார்க்க மாட்டீங்க. நேத்து அக்கறை அப்பதரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது நினைச்சேன் இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குதுன்னு. எல்லாம் திட்ட போட்டு பண்ணிட்டீங்கல்ல? ஆமா, இவங்களுக்கு எதிராக திட்டம் வேற திட்டாங்களாம். வந்த முத நாள் லேவல அடிச்சு துரத்தி இருக்கணும். ஏதோ நீ சொன்ன பாவம் புண்ணிய பார்த்தேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். இங்க யாரும் பாவம் புண்ணியம் எல்லாம் பார்க்க வேணாம். பிபி எங்க போயிருக்கான்னு நானே பாத்துக்கிறேன். அப்ப நான் சொன்ன நீ கேட்க மாட்ட? ஆமா, நான் கேட்க மாட்டேன். என் பிபி தங்கச்சியை கூட்டு வந்து வீட்டுல தங்க வைக்க தான் போறேன். என்ன பண்ணுவீங்க? நானும் பார்த்துனே இருக்கேன், ஓவரா பண்ற. தபார், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குடி. அந்த திருட்டு கழுதையை நீ திரும்ப வீட்டுக்கு கூட்டின்னு வருவியா? அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா உனக்கு?